பிள்ளை ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கான். என்னன்னே தெரிய மாட்டேக்கு. கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம தான் இப்படி இருக்கானோ. வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி அவனை சரப்படுத்திட கூடாதே. மக்கா என்னம்மா கீழே படுத்துட்டா? சும்மா தான் படுத்திருந்தம்மா. வெளியே ஒரே கொசு கடிலாம், அந்தால உள்ள வந்து படுத்தேன். ஏமாக்கா பாய் தலைவணி கூட இல்லாம படுத்திருக்க கீழே? அப்ப ஏதோ சோகத்துல தானே இப்படி படுத்திருக்கா? நீங்க வேறம்மா, சோகம்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா தர அப்படியே குளிர்ந்தால இருந்துச்சு அப்படின்னு படுத்துட்டோம்மா. உண்மைக்குமே அப்படிதானா மக்கா? போய் சொல்லாத. உண்மைக்குமே தர குளிர்ந்தால இருக்குதாம்மா படுத்தேன், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க சும்மா டென்ஷன் எடுத்துட்டு இருக்காதீங்கம்மா. சரிம்மா. இன்னைக்கு என்னதுன்னு ஞாபகம் இருக்குல்ல? என்னது யாவல்லையே? போல சும்மா வம்பிழுத்துட்டே இருப்பான் அம்மாவை. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்ல? பூ வைக்க போகணும் தானம்மா சொன்னீங்க, நிச்சயதார்த்தம்னு சொல்றீங்க இப்போ? ஆமாம்மாக்கா. ஆனா 2 பேருமே ஒருத்தர் வீட்டை பிடிச்சிக்கிட்டு மாதிரி பூ வச்சுக்கிட்டு ஒரு நாள், அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள்னு ஏன் ஆக்கணும்ட்டு தான் அவங்க சொன்னாங்க. நிச்சயமே பண்ற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. சரிம்மாக்கா. உனக்கு வேஷ்டியும் சட்டையும் அதில் எடுத்து வச்சிருக்கானா, குளிச்சுட்டு அதை போட்டுக்கா. வேஷ்டி சட்டைலாம் வேண்டாமா, அப்புறம் திடீர்னு அவுந்து விழுந்துட்டுனா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். பேண்ட் ஷர்ட்டே நான் போட்டுக்கிட்டுதான். கெட்டி பழகல மாதிரி கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்குலாம் அதுதானே கட்டணும். அது அப்புறமா பாத்துக்கலாமா, இன்னைக்கு வேண்டாம். சரிம்மாக்கா. பேண்ட் ஷர்ட்னா நல்ல சட்டையா எடுத்து போட்டுக்கானா, நல்ல சிரிச்ச முஞ்சாயிரி. சரிம்மா. சரி, நீ நம்ம காப்பி கொண்டாடுதான். 2 மணி நேரம் கழித்து பஸ் வேற வந்துட்டா, சோதனை. என்னம்மாக்கா ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டம்மா. ஏமாக்கா மற்ற நாள்லாம் எவ்வளோ நல்ல சட்டையா போடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் சுமாரெல்லாம் இருக்குது. ஏம்மா, நல்ல நல்ல சட்டையா போட்டாதான் பொண்ணு வீட்டுக்கு பிடிக்குமா? ஏமா அவனை யாருக்கு பிடிக்காம போகும்? அப்படிலாம் இல்லைல்ல மாப்பிள்ளல, அதுக்கு ஏற்ற மாதிரி துணிமணி போட்டால் தானே அழகா இருக்கும். இருக்கட்டும்மா, எனக்கு இதான் கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருக்கு. சரி, இன்னைக்கு போட்டுக்கோ. மாதிரி கல்யாணத்துக்குலாம் இப்படிப்பட்ட துணியெல்லாம் போடக்கூடாது சரியா? கல்யாணத்துக்கு நான் செலக்ட் பண்ணதான் நீ போடணும். என்னம்மா பேசுற? பொண்ணே நீ செலக்ட் பண்ணது தான் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறான். மாதிரி துணியெல்லாம் நீ செலக்ட் பண்ணது வேண்டாம்னு சொல்லிட போறான். பார்த்துக்கல, அண்ணனை பார்த்து கற்றுக்கிடு. கத்துக்கிடுதோம். நம்ம மலரு சரசெல்லாம் என்ன இன்னும் ஆளை காணும்? ஃபோன் பண்ணிட்டு வரேன். என்ன எப்படிண்ணே? பொண்ணை பார்க்காமலே நீ ரெடி ஆயிட்ட கல்யாணத்துக்கு? என்னாலலாம் அப்படி முடியாதுப்பா. ஏம்ல, இது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியோ? பார்த்துட்டே இருக்கேன். என்னது? பாருண்ணே, உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன, நானும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்குவோம் பார்த்துக்கோ. பொண்ணு மாதிரிலாம் அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுலாம் நான் கஷ்டப்பட முடியாதுண்ணே. எந்த ராக்காய் மூக்காயும் உனக்கு பார்த்து வச்சிருக்கானே தெரில அம்மா. கௌதம், நீ என்ன நினைக்க? அரேஞ்ச் மேரேஜ் பண்றது நல்லதா இல்ல லவ் மேரேஜ் பண்றது தான் நல்லதா அப்படின்னு? என்ன பாவக்காவை அவிச்சு சாப்பிட்டா என்ன, பொரிச்சு சாப்பிட்டா என்ன, கசக்க தான் போகுது. அப்புறம் ஏம்ல என்ன பாவக்காய் சாப்பிட வைக்கீங்க எல்லாரும் சேர்ந்து? அம்மா கிட்ட நீ சொல்லலாம்ல, ஏம்மா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதுன்னு. அது எப்படி சொல்ல முடியும்? மைனி வந்தால் தான் விதவிதமாக ருசியாக சாப்பிட கிடைக்கும். நான் ஏன் சொல்ல போகிறேன் வேண்டான்ட்டு? பாருல, என்ன சுயநலவாதியா இருக்க. உனக்கு ருசியா சாப்பிட வேணும்னு என்ன மாட்டி விட பாக்கிய பத்தியா? அதெல்லாம் இருக்கட்டும்னா வா, பஸ் வந்துட்டுலாம் வந்து உட்காந்துக்கோ. எல்லாரும் வரட்டும். இல்லை இப்பவுமே பஸ்ல உட்காந்து என்ன பண்ண? சரி. பரவாயில்லையே, ஈஸ்வரி அக்கா நல்ல பெரிய பஸ்ஸாக தான் பிடிச்சிருக்காங்க. ஆமா, பின்ன ஊராட்கள் எல்லாருக்கும் உட்கார வேண்டாமா? ஏன் வாங்க சீக்கிரம். எவ்வளோ நேரம் ஆக்கிட்டீங்க? எவ்வளோ நேரமா வரதுக்கு? 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம்லக்கா. மரியண்ணா சரி வாங்க, பஸ்ல உட்காந்துக்கோங்க. மாதிரி சீட்டு கிடைக்காது. அப்பா இவ்வளோ பெரிய பஸ்ல சீட்டு கிடைக்காதுன்னா பூரா ஊரே கூட்டிருப்பாங்க போலயே அக்கா. அப்படி இல்லாட்டி பிடிச்ச சீட்டுல உட்கார முடியாதுல, மாதிரி பின்னாடி உட்காந்தாலும் தூக்கி தூக்கி போடும்ல, அதுதான் சொன்னேன். சரி. கீர்த்தி சதீஷ்லாம் எங்க சரசு? எங்கேயும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அன்னைக்கு என்ன ஆசைப்பட்டு சொன்ன பிள்ளை, கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நிச்சயதார்த்த வீட்டுக்குலாம் எதுக்குக்கா சடங்கான பிள்ளை கூட்டிட்டாலும், அதுதான் மாதிரி ஸ்கூலுக்கு போங்கன்ட்டு அனுப்பி விட்டுட்டேன். வந்தாலும் சும்மா உட்கார மாட்டாங்க, புழுப்புலுன்ட்டு கிடப்பாங்க. ஐயோ, இது தெரிஞ்ச நானும் குட்டியை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்திருப்பேனே. அம்மா மாதிரி நீ மட்டும் எதுக்கிட்டியாங்க? கூட்டிட்டு போனா உடனே விட்டுருக்க மாட்டேன், பார்த்து காலையில் உருண்டு இருப்போம்ல. மலரே சங்கரங்க வரலையா? அவரு கடையை பூட்டிட்டு அந்தால வாரன்னு இருக்காங்கக்கா, வந்துட்டு தான் இருப்பாங்க. சரி. என்னக்கா இல்ல சீத்தாப்பழம் இருக்கு பாத்துக்கோ. நேற்று மார்க்கெட்ல கிடைக்கலன்ட்டுலாம் வந்தா அதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்துக்கோ. இப்போ மாதிரி மலரும் இல்ல கனகாமர பூ கொஞ்சம் வாங்கி கெட்டி வச்சிருக்கா, அதையும் சேர்த்து தாம்பளத்துல வச்சிருந்தா. நேற்று கனகாமர பூவும் சீத்தாப்பழமும் கிடைக்கல அப்படின்னு சரி போட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கரெக்டா 2 பேரும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்னா இதுக்கு என்னக்கா, எங்களால முடிஞ்சது கொஞ்சம் செஞ்சிருக்கோம், அவ்வளவுதானே. என்னப்பா முருகேசா, பஸ்லாம் வந்துட்டு போலியே? ஆமா மாமா, பஸ் வந்துட்டு. மாமா ஆளு நல்லா சூப்பராலாம் இருக்காரு. ஆமலுக்கு இருக்கு போயிலே. இந்த வயசுக்கு நானே எப்படி ஜம்முன்னு வந்த பத்தியா? நீனு இருக்கிய வயசு பையன் தானம்ல நீ. நல்ல ஒரு துணிமணியை போட்டு நல்ல சூப்பரா ஹீரோ மாதிரி ரெடியா வேண்டாமா? பொண்ணு வீட்டுக்காரங்களே யோசிக்கணும், பொண்ணு அண்ணனுக்கு கொடுக்கலாமா இல்ல தம்பிக்கு கொடுக்கலாமா அப்படின்ட்டு. பரவாயில்ல மாமா, என் அண்ணன் வாழ்க்கை நான் கெடுக்கிறதா இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் ரெடியானதை பார்த்தா பொண்ணு உங்களுக்கு தான் கொடுப்பேன்னு ஒத்த காலில் நின்றுடக்கூடாது பார்த்தீங்களா?
படவா ராஸ்கல் என்னையால கிண்டல் பண்ணுதா இருல வந்துட்டேன். ஆடிட்டாம்ல. எப்போ பஸ்ல வந்துட்டு போலியே? ஆமாட்ட நான் வந்துட்டால என் கருப்பு ஜோதிகா. சும்மா கிடங்குங்க. உடனே வைக்கப்பட்டுருவா. குட்டி கையெல்லாம் வெளியே நீட்டாதா பார்த்து உட்காரு. என்னென்ன இன்னும் ரெடியாகாம நிக்கீங்க? எனக்கு என்னப்பா போற போக்குல இந்த சட்டை போட்டு கிளம்புனா போதாது. அதுவும் சரிதான். என்னங்க பஸ்ல யாருங்க? உட்காருமா செவனீனு. பஸ்ல உட்காந்துட்டு காத்தும் வராம ஒன்னும் வராம வெளியே காத்தாட நிக்கம்ல, நிக்க விடு. பஸ் கிளம்பும் போது யாருதான். சரி மாதிரி உங்க இஷ்டம். எப்போ இந்த மாலையை பிடிங்க, பஸ்ஸில் போட்டுரும். கொண்டா நான் பிடிக்கேன். என்ன கரெக்டாக இருக்கலாம்? ஆமாடே கரெக்டா தான் இருக்கு. என்னென்ன பஸ் நல்ல ஜகஜோதியா ரெடி பண்ணிருக்கீங்களே? ஆமா நிச்சயதார்த்த வீடுன்னு தெரியணும்லாடே. என்ன எல்லாரும் ஒன்னா வராம தனித்தனியா வாரீங்க புருஷன் பண்ணாட்டியும்? எங்கண்ண அந்த ட்ரம்மை உருட்டிட்டு வரதுக்குள்ள நம்மளுக்கு நேரம் ஆயிரும். அதான் சரி தனித்தனியா வந்துட்டோம். ஏங்க ட்ரம்மா உள்ள எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு பாத்துக்கோங்க. சரோனி வந்துட்டியோ? மலர் வீட்டுக்கு போக நேரமாயி வருவான்னு நினைச்சேன். நல்லா நினைச்சீங்க. இப்பதான் ட்ரம் அதுன்னு சொல்லி கேவலப்படுத்திட்டீங்கன்னா வெளியே. சும்மாமா சும்மா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. என்னங்க சொல்லி ஈசு. எங்க பஸ் கிளம்பும் போது இந்த தேங்காய் உடைங்க, மாதிரி இன்னொரு தேங்காய் அம்மன் கோயில்ல ஒரு கடையில போட்டுட்டு அந்தால கிளம்புனா. சரி ஈசு. சரி எல்லாரும் வந்தாச்சுன்னா கிளம்பட்டுமா? ஆண்ணா வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாரும் வந்தாச்சு. சரி. வண்டி ஸ்டார்ட் ஆகுது, எல்லாரும் சொல்லுங்க. முருகனுக்கு, வேலனுக்கு, கந்தனுக்கு. சரிண்ணா எடுங்க வண்டிய. ஒரு நல்ல பாட்டு மட்டும் போட்டு விட்டுருங்க. ஜென்னி வேற ஹேர் ஸ்டைல் பண்றேன் ஜென்னி, இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. இருக்கட்டும் வசு, வேற ஹேர் ஸ்டைல் என் ஃபேஸ்க்கு சூட்டே ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு ஓகே, கல்யாணத்துக்குலாம் அப்படி விட மாட்டாங்க பாத்துக்கோ. ஓகேவா? அழகு குட்டி உண்மையிலே நல்லா இருக்கா வசு? எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் தானே? கண்டிப்பா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் ஜென்னி. உன்னை பிடிக்காம யாராச்சும் இருப்பாங்களா? அவருக்கு என்ன பிடிக்குமா வசு? பிடிக்கும் டி. ஏன் உனக்கு இவ்வளவு கேள்வி? பதட்டமா இருக்கு வசு. ஒன்றும் இல்லை, தைரியமா இருன்னா, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல. என்னம்மா டக்குன்னு வந்துட்டு? நான் ரொம்ப தூரம் பஸ்ல போகணும்ல நினைச்சேன். ரெண்டாவது ஸ்டாப் தானே குட்டி. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பரபசம் சொல்லுங்க மாமா. இந்த இடத்து பக்கம் உட்காந்துருக்கிறது தானே மாப்பிள்ள? ஆமா மாமா. மாப்பிள்ள நல்லா ஜம்முன்னு இருக்காரு. ஆமாண்ணா, கருப்பா இருந்தாலும் கொஞ்சம் கலையா நல்லா அழகா இருக்காரு. அப்படியா? நாங்க போட்டோல தான் பாத்துருக்கோம், இன்னைக்கு தான் நேர்ல பாக்கும் பாத்துக்கோங்க. அப்படியா? சரி சரி. குணமும் அந்த மாதிரி இருந்துகிட்டுனா நல்லது. ஆமா மாமா, அக்கம் பக்கம் எல்லாம் விசாரிச்சோம், மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட சொந்த பந்தங்க கிட்ட கொஞ்சம் விசாரிச்சோம். எல்லாரும் குணத்துக்குலாம் ரொம்ப தங்கமான மாப்பிள்ள அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி நிச்சயத்தையும் சேர்த்து முடிச்சிருவோம், எதுக்கு கொஞ்சம் நேரத்தை கடத்திக்கிட்டுன்னு நினைச்சேன். சரி சரி, வேற என்ன குணம் இருந்தா போதுமே. ஆமாம்மா. பரமசிவம், நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வீண் போகாது. உன் தங்கச்சிக்கு பார்த்து பார்த்து செய்யணும்னு நீ ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செய்தா கண்டிப்பா அந்த கடவுள் நல்ல பலன் தான் கொடுப்பாரு. ஒன்றும் வருத்தப்படாதுன்னா நல்லபடியா நடத்தி வச்சிருவோம் கல்யாணத்தை. சரி மாமா, நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு தனி பலம் தான். ஏங்க பொண்ணு வீட்டுல இருந்து 3 நாள் தான் உட்காந்துருக்கு, வேற ஆட்கள் இல்லையோ? அன்னைக்கு சொன்னார்ல வேணி, அவங்களுக்கு சொந்த பந்தம்லாம் அதிகம் கிடையாது, இருக்க சொந்தமும் அந்த சொத்து விவகாரத்துல பூரா பிரிஞ்சு போயிட்டு வா அப்படின்ட்டு. ஆமாங்க, நான் என்ன இருந்தாலும் ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட வேண்டாமாங்க? சரி, அது அவரவரு விருப்பம், நம்ம என்னத்த சொல்ல. அதுவும் சரிதான். மாப்பிள்ளைக்கு அப்பா எங்க வரலையா? எங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு பஸ் அங்க தள்ளி நிப்பாட்ட போயிருக்காங்க. அப்படியா? சரி சரி. இந்த அண்ணா வந்துட்டாரு, நல்ல ஜம்முன்னு இருக்காரு. அம்மா அப்பா இறக்கி விட்டுட்டு பஸ்ல உட்காந்து இந்த வேலையதாம்மா பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியா மக்கா? டையெல்லாம் யார் எடுத்து கொடுத்தா? அண்ணனுக்குள்ள டை என்கிட்ட தான் கேட்டார் எங்க இருக்குன்னு, நான் தான் எடுத்து கொடுத்தேன். நல்லாதான் இருக்கு. எப்போ வீட்டுக்கிட்டலாம் ஒரே பனியன்ல சுத்திட்டு இன்னைக்கு திடீர்னு ஜம்முன்னு வந்து நிக்கீங்கப்பா. நல்லா இருக்கலாலே, சும்மா இரி. நல்லா இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு இருந்துட்டீங்கன்னு. இல்ல சும்மா இரியில, அப்பா சூப்பரா இருக்காங்க. நீ சொல்றதை கேட்டு மாச்சப்பட்டு மாத்திட்டு வந்துடாம. என்ன அப்பாக்குள்ள கான்ஃபிடென்ட் லெவல்லாம் உனக்கு தெரியாது பாத்துக்கா. சரி செல்லம்மா, எல்லாத்துக்கும் ஏதாச்சும் கொடு. சரி பேசிட்டே இருந்தா எப்படி? பொண்ணை காமிங்க ஃபர்ஸ்ட். இந்தா கூட்டிட்டு வந்துடுறேன்.
என்னை நம்பி இவ்வளோ கூட்டமும் வந்திருக்கு. எப்படி நான் அந்த பிள்ளைகிட்ட பேசுறது வேண்டான்னு சொல்றது? ஜென்னியை தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். என்ன பொண்ணு வரப்போது நல்லா கவனிச்சு பார்த்துக்கோ. மாதிரி வீட்டில் வந்து குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இல்லை சும்மா இருல. ஆனாலும் இப்படி இருக்கக்கூடாதுப்பா. கடைசரி பொண்ணை பார்க்க ஆசைப்பட மாட்டேக்கானே அண்ணன். என்ன ரெடி ஆயிடுச்சா? ஆமா ரெடி பண்ணியாச்சு உங்க அழகு தேவதைய. மைனி எப்படி இருக்கு? அழகா இருக்க ஜென்னி. என் கண்ணே பற்று போல இருக்க. எல்லாரும் போன பிறகு சுத்தி போடுதேன். சரி மைனி. சரி வா, காப்பி எடுத்து வச்சிருக்கேன், எல்லாருக்கும் கொண்டு போய் கொடு. இப்பவுமே வா வரணும்? இல்லட்டி பொறுமையா போய் கொடு, நாளைக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல சரியா? இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள காப்பியை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க மைனி, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. மைனி இருங்க. ஏட்டி வாரே, இல்லாட்டி நானே இழுத்துட்டு போய் நிக்க வைக்கவா முன்னாடி? வசுவும் இல்ல கொசுவும் இல்ல, வா சீக்கிரம். சரி ஜென்னி, காப்பி கூட நான் கொடுத்துக்கிட்டுதான், நீ வந்து எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணிடு சரியா? சரி மைனி, நமஸ்காரம் பண்ணிட்டு ஓடி வந்துடுவேன் சரியா? ஏட்டி ஓடிக்கிடி வந்துடாத, திடீர்னு தடிக்கி வந்துட்டேன்னு வச்சுக்கோ, கேவலப்பட்டுரும். போட்டி. இந்த பொண்ணு வருத. பொண்ணு சுண்டுனா ரத்தம் வந்துடும் போல, நல்ல சிவப்பாலாம் இருக்கு, அழகா. ஆமா, நல்ல பொம்மைக்கு ரெடி பண்ணி விட்ட மாதிரி அழகா இருக்காளே. ஜென்னி என்ன அழகா இருக்கா சேலையில. கேலண்டர்ல பார்த்த மகாலட்சுமி மாதிரியா இருக்கா எங்க வீட்டு பொண்ணு. என்ன அண்ணி சூப்பரோ சூப்பர் அண்ணன், பாருண்ணே. கடவுளே, நமக்கு பைத்தியம் முத்திருச்சு போல. யாரை பார்த்தாலும் ஜென்னி மாதிரியே இருக்கா. ஜென்னிமா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு. ஜென்னியா? வெக்கத்தை பாரு ஜென்னி. இல்ல இங்க பாரு. கேக்குது, நீங்க சொல்லுங்க. மூஞ்ச பாருண்டே. நான் பார்க்க மாட்டேன். ஏன் ஜென்னி அவ்வளவு கன்றாவியாவா இருக்கானா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா கிளம்பும் போதே சொன்னாங்க சட்டையை மாத்தல அப்படின்ட்டு. நான் தான் கேட்கல. எனக்கு பிடிச்ச பொண்ணு இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தேன்னா மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிட்டுலாம் வந்திருப்பேன். நல்லாதான் ஷாக்கு கொடுத்துருக்கேன். என்ன எனக்கு என்ன அலைய விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சிட்டியோ? நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல. நேற்று எவ்வளோ பேச வரணும்னு நினைச்சேன் தெரியுமா? நீங்க தான் மீட்டிங்னு வெளியே வராம அப்படியே இருந்துட்டீங்க. இல்லையா, நேற்று உன் பக்கத்துல தானே உட்காந்துருந்தேன். போய் சொல்லாதீங்கண்ணா. எப்பாடி இப்பதான் மூஞ்சி பார்க்க தோணிருக்கேன்னா? போங்க. சரி பேச இஷ்டம் இல்லைன்னா நான் கிளம்புறேன். போகாதீங்க, நில்லுங்க. எப்பாடி இப்பதான் மூஞ்சி பார்க்க தோணிருக்கேன்னா? நீங்க எதிர்பார்த்தீங்களா நானா தான் இருப்பேன் பொண்ணுன்னு? நான் டென்ஷன் பத்தி உன்ட்ட என்னன்னு சொல்லுவேன் ஜென்னி. டென்ஷன் ஆயா? ஆமா, நைட்டு பூரா தூக்கம் இல்ல, ஒரே கிறுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டு பாத்துக்கோ. பயமா இருக்கே, எதுக்கு அப்படி சொல்றீங்க? மாதிரி அன்னைக்கும் உன்ட்ட பேச வரணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னாச்சும் தெரியுமா உனக்கு? நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு ஓடிட்டேன்னா பஸ்ல இருந்து. ஏதோ பேச வந்தீங்கன்னு தெரியும், ஆனா என்ன பேச வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. தெரியாதுல, கிறுக்கு பிடிச்ச மாதிரி நான் தான் அலைஞ்சிட்டு இருந்திருக்கேன். நான் அன்னைக்கு உன்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு தான் வந்தேன் ஜெனி. ஆனால் எதோ தடங்காலாகி அன்னைக்கு பேச முடியாமலே போயிட்டு. சரி நெக்ஸ்ட் டே பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சா அன்னைக்குன்னு பார்த்து மீட்டிங் வச்சுட்டாங்க திடீர்னு. அதுலேயே ஃபுல்லாக பிஸி ஆகிட்டேன், மாதிரி பேச கிடைக்கல. நேற்றுலாம் யோசிச்சு ஒரு டென்ஷன் ஆகிட்டு பார்த்துக்கோ. என்ன பண்ணேன், சரி அம்மாக்கிட்டேயும் நான் மறுத்து பேச முடியாது. சரி இன்னைக்கு பார்க்குற பொண்ணுக்கிட்ட வந்து பேசலாம், என்ன வேண்டாம் பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லலான்னு தான் வந்தேன். திடீர்னு உன்னை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஜென்னி. நானும் நீங்க சர்ப்ரைஸா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லல. பாத்துக்கோங்க. உனக்கு முன்னே தெரிஞ்சிருக்கேன்னா நான் தான் மாப்பிள்ள அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்லாம் தெரியாது, நானும் போட்டோ வீட்டில் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீங்களும் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. ஒரு நாள் கேன்டீன்ல நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் எந்திச்சு போனீங்களா, அப்போ உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ கீழே விழுந்து கிடந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா உங்கள் அம்மா, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பொண்ணு பார்க்க வந்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி அப்போ இவங்களுக்கு தான் அவ்வளோ கேட்டிருக்காங்களோ அப்படின்ட்டு நினச்சேன். கன்ஃபார்மும் ஆயிட்டு. அதுக்கப்புறத்துல தான் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே ஒரு மாதிரி ஆச்சு. ஆனால் நீங்கள் நினச்சிட்டீங்க, நீங்கள் அப்படி என்னை காப்பாற்ற வந்தபோது நான் அதை தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. ஆனால் பேசுறதுக்கு காரணம் எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிட்டு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. அப்போ நீ இன்னும் போட்டோ பார்க்கலன்னா வீட்டில் காமிச்சும் போது? ஆமாம், நானும் பார்க்கல. நான் சரி அம்மா பார்த்து வச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், நம்மளுக்கு வேற எதுவும் ஆசை கிடையாது அப்படின்ட்டு நான் பார்க்கவே இல்லை. நீ எதுக்கு பார்க்கல ஜெனி? எனக்கு எங்கள் அண்ணனா உயிர். அப்புறம் என் பாப்பா, என் மைனி எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களெல்லாம் விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கே இஷ்டம் இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் தான் வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க, என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி அவங்க வருத்தப்படுத்தாங்களேன்னு சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்து சேர்ந்தேன்.
ஆஃபீஸ் சேர்ந்தவொடனே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே போல் நீங்களும் அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னொன்று தெரியுமா, வசு அன்னைக்கே சொன்னான், இந்த சார் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்காங்க, நீ லவ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. நானும் அப்போ விளையாட்டுத்தனமாக இருந்தேன். ஆனால் நிஜத்துல நீங்களாம் வந்து மாப்பிள்ளையாக அமைஞ்சிட்டீங்க பார்த்தீங்களா? வரும்போது பார்த்தேன் வசுவை. என்ன சிரிப்பு அவளுக்கு. 2 பேரும் சேர்ந்து என்ன கோமாளி ஆக்கியிருக்கீங்க என்ன? அப்படிலாம் இல்லை. என்ன உங்களுக்கு ஏதோ சின்ன பிடிச்சது? ஒன்னா 2 பல காரணம் இருக்கு ஜென்னி உன்னை பிடிச்சதுக்கு. ஸ்டார்டிங்கில் தெரியுமா, ஆஃபீஸ் சேர்ந்த புதுசில் நம்ம டிஃபின் மாறிட்டு அப்போ அடுத்தவங்க சாப்பிட்றதுல உனக்கு எவ்வளோ ஒரு அக்கறை இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் சார் ஒரு நாள் நம்ம கேன்டீன் ஸ்டாஃபை கத்திட்டு இருக்கும் போது நீ அக்கறையாக போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பற்றியா, அந்த மனசும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜென்னி. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் உனக்கு ஆகணும்னு நினச்சேன் ஜென்னி. ஆனால் அதுக்கப்புறம் ரோடு கிராஸ் பண்ணும்போது நான் கை பிடிச்சும் போது நீ விழுந்து என் கண்ணையே பார்த்துட்டு இருந்த பத்தியா, அப்போதான் உன் கண்ணு என்கிட்ட 1000 வார்த்தை பேசிச்சு ஜென்னி. அப்படியா? அப்படி என்ன என் கண்ணு பேசிச்சு? இப்பவுமே என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு பேசிச்சு. போங்களேன், ஆசைதான். சிரிப்பழகி. நீ எதை பத்தி கவலைப்படாத ஜென்னி. என் ஃபேமிலியை விட்டுட்டு நான் இன்னொரு வீட்டுக்கு போறேனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதேன்னா, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பாவை கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நல்ல ஹஸ்பண்டாகவும் இருப்பேன். என்னனாலும் நீ எனக்கு ஆர்டர் போடு, உனக்காக நான் செய்ய தயாரா இருக்கிறேன். சரியா? எதையும் நினைச்சு வருத்தப்படாத. அழாத ஜென்னி, அழாத ஜென்னி. மாதிரி நான் கண்ணு துடைக்க வந்தா யாராச்சும் தப்பா நினைச்சிருவாங்க பார்த்துக்கோ. இப்படி ஸ்மைலிங் ஃபேஸோட இரு. சரியா? சரி, அப்ப நான் கிளம்பட்டா? சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து போறேன் மேடம். அதுக்கு முன்னாடி நம்பர் கொடுங்க. என்ன நம்பர்? ஏன் தெரியாதா என்ன நம்பர் கேட்பேன் அப்படின்ட்டு? நம்ம அண்ணனை சாம்பார் சாதம் நினச்சது தப்பாக போச்சு. பெரிய ஆளாலப்பா இருக்காங்க, ஃபோன் நம்பர் வரைக்கும் வந்துட்டு. சரி குடிடே, சீக்கிரமா கிளம்பிட்டு. எங்க அங்க பாருங்க. ஏன்னா இதுதான் உங்க அடக்கமோ? ஒன்றும் இல்லை கௌதம், குவாலிஃபிகேஷன் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன் இன்டர்வியூக்கு எதுவும் செலக்ட் பண்ண போகிறாங்களோ? சும்மா இல்லை, வா கிளம்பலாம். மைனி, நான் கூட என் அண்ணனை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன். ஆனால் இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி எங்கள் அண்ணன் நிரூபிச்சிட்டார் இன்னைக்கு. மைனி, நான் கேள்விப்பட்டா நீங்கள் நல்லா சமைப்பீங்க அப்படின்ட்டு. ஓரளவுக்கு சமைப்பேன். இல்லை, அவங்க நல்லாவே சமையல் பண்ணுவாங்க. இல்லை, பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நல்லா சமைப்பேன் அப்படின்ட்டு, அதுதான் சொன்னேன். பேசுறத பார்த்தா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் பார்த்த மாதிரி இல்லையே. ஏற்கனவே நிறைய நாள் பேசி வச்ச மாதிரிலாம் இருக்கு. சரி சரி வா, நேரமாயிட்டுலாம் கிளம்பலாம். அப்புறம் எல்லாரும் வெயிட் பண்றாங்களா வெளியா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், போல. ஓய், போயிட்டு வரேன். பாய், பார்த்துக்கோங்க. சரி. நிஜமா